வணக்கம் நண்பர்களே. நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம செபி ரிஜிஸ்டர் அட்வைசரோ ஆர்ஐஓ கிடையாது. நம்ம இங்க பேசக்கூடியது எல்லாமே தகவலா மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும். இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ, பங்குகளை வாங்கவோ, விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படல. எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும். நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. வணக்கம் நண்பர்களே. 2025-26க்கான Q2 ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது மசகான் டாக்ஸ் ஷிப் பில்டர்ஸ். சப்சிக்வெண்ட் குவார்ட்டருக்கும் சரி 2025-26க்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி. உங்களுடைய அனாலிசிஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுடைய சம்மரி பார்த்துடலாம். ஆர்டர் புக் அண்ட் பைப்லைனில் வந்து பார்த்தோம்னாக்க இப்போ கரண்ட்டாக வந்து 27,415 கோடி ரூபாய்க்கு ஆர்டர் வந்து ஸ்டாண்டிங் அட் அரௌண்டுன்னு கொடுத்துருக்குறாங்க. தென் சப்சிக்வெண்ட்டாக ஃபோர்த் கம்மிங்னா இப்போ Q3லேருந்து எப்போ வேணாலும் அது நடக்கலாம். இவங்களுடைய டிஃபென்ஸ் ப்ராஜெக்ட்ஸுக்கு வந்து சில இது வந்து பார்த்தோம்னா மேஜர் ஷிப் அண்ட் சப்மெரைன் கான்ட்ராக்ட்ஸ் வந்து சப்சிக்வெண்ட் குவார்ட்டருக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எதிர்பார்க்குறாங்க. தென் இப்போ வந்து கீ டிஃபென்ஸ் ப்ராஜெக்ட் சச் அஸ் P-75 அண்ட் P-75-1 சப்மெரைன்ஸ், அதுக்கப்புறம் P-17A ஃப்ரைட்ஸ், இதெல்லாம் வந்து உங்களுடைய மேஜர் ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் கான்ட்ராக்ட்ஸில் இருக்குது. ONGCயோட ஆஃப் ஷோரில் இருக்கக்கூடிய பிளாட்ஃபார்ம்ஸ் அண்ட் அதுக்குண்டான லேண்டிங் பிளாட்ஃபார்ம் டாக்ஸ், அதுக்கப்புறம் வந்து அவங்களுடைய பைப்லைன்ஸ் சம்திங் அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து இவங்களுக்கு வரக்கூடிய இவங்களுடைய ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் கான்ட்ராக்ட்ஸில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல புரிதல் எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் அண்ட் டைவர்சிஃபிகேஷன்ஸில் கம்பெனி பார்ட்னரிங் வித் ஸ்வான் ஷிப்யார்டு எடுத்திருக்கிறாங்க, பார்ட்னர் பண்ணியிருக்கிறாங்க. எல்பிடி ப்ராஜெக்ட்ஸ் அண்டு பிளானிங் மேஜர் கமர்ஷியல் ஷிப் பில்டிங் இனிஷியேட்டிவ்ஸ் அட் தூத்துக்குடியில் பண்ணுறதுக்கு வந்து பண்ணுறாங்க. இது பியாண்ட் டைவர்சிஃபைடு பியாண்ட் டிஃபென்ஸ் ப்ராஜெக்ட்ஸ். ஸோ இப்போ இவங்க டிஃபென்ஸ் ப்ராஜெக்ட் போக கமர்ஷியல் ப்ரைவேட் ப்ராஜெக்ட்டுக்கு வந்து வர்றதுக்கும் இவங்க வந்து அந்த ஸ்வான் ஷிப்யார்ட்ஸை வந்து அவங்க பார்ட்னர் பண்ணியிருக்கிறாங்க. கேபெக்ஸை பொறுத்த வரைக்கும் இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்க சிக்னிஃபிகண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அண்டர்வே இன்க்ளூடிங் ஆன்கோயிங் கேபெக்ஸ் ஆஃப் 500 crores. ஸோ இப்போ இவங்க வந்து ஆன்கோயிங் 500 crores போட்டிருக்கிறாங்க. அதுக்கு அடுத்து பிளானிங் வந்து பார்த்தோம்னா ஒரு 5,000 கோடி ரூபாய்க்கு வந்து கிரீன்ஃபீல்டு ஷிப்யார்டு தூத்துக்குடியில் போடுறதுக்கு இவங்க பிளான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு 5,000 கோடி ரூபாய் கேபெக்ஸ் அவங்க கொண்டு வராங்க. அதே மாதிரி இன்டர்நேஷ்னல் எக்ஸ்பென்ஷன்ஸும் பாசிட்டிவாக இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம இந்த இடத்துல புரிதல் எடுத்துக்கிறோம். கமர்ஷியல் ஷிப் பில்டிங்கோட ரிப்பேர் கெப்பாசிட்டி, ஃபெசிலிட்டி, ஃபர்தர் இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ், இது எல்லாமே வந்து அவங்க வந்து அவங்களுக்கு பாசிட்டிவாக இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம இந்த இடத்துல புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ இவங்களுக்கு மேஜர் கான்ட்ராக்ட் வந்து டிஃபென்ஸும் தென் சப்சிக்வெண்ட்டாக இப்போ தான் வந்து கமர்ஷியல் கான்ட்ராக்டுக்கும் டச் பண்ணுறாங்க அப்படிங்கிற புரிதலை நம்ம எடுத்துக்கிறோம். பெர்ஃபார்மன்ஸஸும் ஓரளவுக்கு நல்லா இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம அந்த சம்மரியிலேருந்து புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இவங்களுடைய அனாலிசிஸ் பார்ப்போம். ட்ரெண்ட் லைனை பொறுத்த வரைக்கும் ஃபாலிங் கமெண்ட் அப்படிங்கிற கிளாசிஃபிகேஷன்ஸ்குள்ளே வராங்க அப்படின்னு சொன்னால் அங்கே கரெக்ஷன் லீட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லாட்டி லீடு எடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இதனுடைய அர்த்தம். ஹை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த், எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன், டெக்னிக்கலாக மொமெண்டம் பெரிஷில் இருக்குது. அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட்டாக 3,020 டார்கெட்டை அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் 2,667 லெவலில் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. இவங்களுடைய பி ஜோன் பார்க்கும்போது ஸ்ட்ராங் செல் ஜோன் தான் இண்டிகேட் ஆகிட்டு இருக்கு. ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸில் ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க, ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க, டெப்ட் டு ஈக்விட்டி ஆல்மோஸ்ட் 0ல் இருக்குது. பி அண்ட் பிபி நம்மளை பொறுத்த வரைக்கும் இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன். எப்போ இபிஎஸோட டிடிஎம் லெவல் ஸ்டாக்னேட் ஆகுதோ இல்லாட்டி டிக்ரீஸ் ட்ரெண்டுக்கு வருதோ அப்போ வந்து மேஜர் கரெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறதையும் கவனத்தில் எடுத்துக்கிறோம். பீட்டா ஸ்கோர் 1.3ங்கிறதுனால ஹை வாலட்டாலிட்டிங்கிறதையும் கவனத்தில் எடுத்துக்கிறோம். ட்ரெண்ட் லைனில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அனாலிசிஸ்டுடைய ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரெவென்யூ ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 12% கிட்டக்க க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க. அதே இது வந்து குவார்டர்லிக்கு இந்த தகவல் அவங்க சஜஷன்ஸ் எதுவும் கொடுக்கல. இபிஎஸ் உடைய ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக பார்த்தோம்னா 14.5% க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க. இவங்களுடைய குவார்டர்லி பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் இயர் ஆன் இயர் கம்பேரிசன்ங்கிறது செப்டம்பர் 2025 செப்டம்பர் 2024 கம்பேர் பண்ணும்போது குவார்டர்லி ரெவென்யூ 6.3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே சமயத்தில் குவார்டர்லி நெட் ப்ராஃபிட் 28.1% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவென்யூ Q to Qன்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 280 கோடி ரூபா கிட்டக்க ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட்டும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு 300 கோடி ரூபா கிட்டக்க நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி இபிஎஸும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு ₹7.40 இன்க்ரீஸ் ஆகி இப்போ 18.6 இருக்கு. அதனால இபிஎஸோட டிடிஎம் 57.9 இருக்கு. இது போன தடவை காட்டிலும் கிட்டத்தட்ட வந்து ₹4 கூட எடுத்திருக்காங்க. இப்போ இது மேலே இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னால் இமீடியட்டா மார்க்கெட் வந்து அப்சைட் மூவ்மெண்ட்டுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுமா அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல அதுக்கான
ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு தான் இந்த இடத்துல புரிஞ்சுக்கணுமே தவிர்த்து, அதர் ஃபேக்டர்ஸ வச்சு தான் போகுமா, போகாதாங்கிறத பார்க்கணும். அதுல வந்து நம்ம வந்து இவங்க ட்ரேடர்ஸ் அண்ட் ப்ரொஃபஷனல்ஸ் எப்படி பண்ணியிருக்கிறாங்க, அவங்க என்ன நிலை பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்தோம்னாக்க நமக்கு ஒரு க்ளூ கிடைக்கும். இப்ப நமக்கு வந்து பார்த்தோம்னா, எம்எஃப் வந்து 0.43% இன்கிரீஸ் பண்ணியிருக்கிறாங்க இந்த குவார்ட்டருக்கு. இன்ஸ்டிடியூஷன்ஸ் பார்த்தோம்னா 0.16% குறைச்சு வச்சிருக்கிறாங்க. எஃப்ஐஎஸ் 60% குறைச்சு வச்சிருக்கிறாங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல இபிஎஸ் ஓட டிடிஎம் இன்க்ரிமெண்டல் ட்ரெண்ட் வந்தாலும் எஃப்ஐஎஸ் வந்து கொஞ்சம் அவங்க குறைச்சு வச்சிருக்கிறதுனால இது மேல ஒரு ஸ்ட்ராங் அப்சைட் மூவ்மெண்ட் கொடுக்குமான்னா இந்த இடத்துல ஒரு டவுட்ஃபுல் அப்படிங்கிற லெவலில் இந்த இடத்துல புரிஞ்சுக்கிறோம். தென் சப்சிக்வெண்டா நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்ல நம்ம வந்து இவங்களுடைய இபிஎஸ் தகவல்களை போட்டிருக்கிறோம். இங்க நம்ம கவனிக்க வேண்டியது புக் வேல்யூ 196, ஃபேர் பிரைஸ் 485, கரண்ட் பிரைஸ் 2668, ஃபேர் பிரைஸ் கரண்ட் பிரைஸோட ரேஷியோ 5.5 இருக்கு. ஸோ இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன். ஆல்ரெடி பிஇ அண்ட் பிபி எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன். இப்போ பிபி ஃபேர் பிரைஸும் கரண்ட் பிரைஸோட ரேஷியோவும் நமக்கு எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனாக டர்ன் ஆயிருக்கு. ஸோ இப்போ இந்த இடத்துல நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் எப்போ இபிஎஸோட டிடிஎம் லெவல் நமக்கு ஸ்டாக்னேட் ஆகுதோ டிக்ரீஸ் ஆகுதோ அப்போ கொஞ்சம் பெரிய லெவலில் கரெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம புரிதல் கொடுக்குறோம். ஸோ இப்போ இந்த இடத்துல நமக்கு இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன். இப்போ நெக்ஸ்ட் குவார்ட்டருடைய ஆக்சுவல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் இவங்களுடைய பிஹேவியர் எப்படி இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கரண்ட் இபிஎஸோட டிடிஎம் 57.90, அது ஆவரேஜ் பண்ணும்போது 14.48, இதுதான் நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் இபிஎஸ். ஆனால் எக்ஸிட் ஆக போகிறது என்னமோ 20. ஸோ இப்போ 20 காட்டிலும் நமக்கு ஆவரேஜ் எஸ்டிமேஷன் இப்போ 14 தான் அப்படின்னு இருக்கும்போது எஃப்ஐஎஸும் அவங்க குறைச்சி வச்சிருக்கிறாங்க. இங்கேயும் நமக்கு வந்து ஆவரேஜும் கம்மியாக இருக்குங்கும்போது கரெக்ஷன் லீட் எடுக்கத்தான் வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி குமுலேட்டிவ் ஆவரேஜ் காட்டிலும் நமக்கு வந்து இது எஸ்டிமேஷன் வந்து ஒரு 0.5 கிட்டக்க கம்மியாக தான் இருக்கு. ஸோ அதனால கரெக்ஷன் லீட் எடுக்க வாய்ப்பு இருக்கு. இல்லாட்டி ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டை மேலே உடைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அதே சமயத்தில் ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய லோவை கீழே கட் பண்ணுறதுக்கு உடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற லெவலில் நம்ம புரிஞ்சுக்கலாம். எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்முலால நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சஸ் நம்ம சார்ட்ல மார்க் பண்றோம். நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து 5 R5 வரைக்கும் தான் நம்ம வந்து எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்முலால நம்ம போட்டிருப்போம். ஸோ இப்போ R5ங்கிறது 2602, R4 2075, R4 R5யோட மிட் பாயிண்ட் 2328. ஸோ இப்போ இந்த 3 வேல்யூ தான் நம்ம மார்க் பண்ணியிருக்கிறோம். இப்போ அவன் என்ன பண்ணியிருக்கிறான், ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டை மேலே உடைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அவன் கீழே தான் சுற்றிட்டு இருக்கிறான். கிட்டத்தட்ட ஒரு மிட் பாயிண்ட் வரைக்கும் போயிட்டு எகைன் திருப்பி டோஜி மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கிறான். இவனுடைய லோ பாயிண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க நம்மளுடைய R5 வந்து ஆல்மோஸ்ட் R5 டச் பண்ணியிருக்கிறாங்க. பார்த்தோம்னா 2668 க்ளோஸ். இது லோ வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க 2582. அதுக்கு கீழே ஒரு 20 ரூபா கீழே இறங்கிட்டு தான் இப்போ வந்து டோஜி மாதிரி மேலே உட்காந்துட்டு இருக்கிறான். இப்படியே இது வந்து இதோடைய ஃபாலோயிங் வந்து கண்டினியூ ஆச்சு அப்படின்னு சொன்னால் ஒரு சப்போர்ட் பாயிண்ட்டுங்கிறது மிட் பாயிண்ட், அதாவது R5 அண்ட் R4 உடைய மிட் பாயிண்ட் 2328, அது ஒரு சப்போர்ட் பாயிண்டாக இருக்குது. அதை உடைச்சாங்கன்னா R4 2075க்கான வாய்ப்புகள் இருக்கலாம். பார்ப்போம் இவங்க எப்படி பிஹேவ் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம். தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. நன்றி நண்பர்களே.